இந்த சலவாத்தை தினசரி 100 முறை ஓதினீர்களேயானால் மறைவான ஞானத்தை கூட அல்லாஹு தஆலா தந்து விடுகிறார். ஏதாவது ஒன்று அசம்பாவிதமான விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்ற பட்சத்தில் ஒரு அலர்ட் ஒன்று ஏற்படும். நல்லது நடக்க போகிறது என்ற பட்சத்தில் நமக்கு ஒரு விதமான நெகிழ்ச்சியும் ஒரு விதமான புல்லரிப்பும் ஏற்படும். அந்த மறைவான ஞானத்தை இந்த சலவாத்து பெற்று தருகிறது என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹு அக்பர். அர்த்தத்தை பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யித். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனிதமான ரபியுல் அவ்வலில் நாம் ஒரு சங்கல்பத்தை எடுக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் தன்னுடைய குடும்பத்தின் கனவுகளை விட தன்னுடைய உம்மத்தின் நலனையும் அது சம்பந்தப்பட்ட எதிர்கால நலத்திட்டங்களையும் அது சம்பந்தப்பட்ட சிந்தனைகளையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுக்க வைத்திருந்தார்கள். சரி, மறுமை நாளிலாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்து அங்கத்தினர்களான ஹதீஜா, ஆயிஷா, ஃபாத்திமா என்று அவர்களை அழைத்து குசலம் விசாரிப்பதும் அவர்களோடு வாழ்வதும் என்ற அந்த நிலையில் இருப்பார்களா என்று சொன்னால் அது ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட யா உம்மத்தி என்று மறுமையிலும் அவர்களுடைய அந்த பந்தபாசம் தொடருகிறது. ஷஃபாத் என்ற அற்புதமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த பரிந்துரையின் அடிப்படையில் நிறைய பாவிகள் விடுவிக்கப்படக்கூடிய அந்த பேரின்பத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்காத வரைக்கும் அல்லாஹ்விடத்திலே மன்றாட்டத்தை குறைத்து கொள்ள மாட்டார்கள், மன்றாட்டத்தை நிறுத்த மாட்டார்கள். அப்போ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தமும் சதையுமாக அவங்களுடைய பந்தபாசம் நமக்குள் வியாபித்திருக்கும் போது அவர்களுக்கு செய்யக்கூடிய அன்பான காணிக்கை கைமாறு சலவாத். அந்த சலவாத்தை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது வேறு எதுவுமே இல்லை. எல்லாவற்றை விட மேலாக சலவாத்தோடு சேர்ந்த ரசூலுடைய சுன்னத்தான வாழ்க்கை, அவங்களுடைய சொல், செயல், நடை, உடை, பாவனை அனைத்தையும் அப்படியே பின்பற்றி நடந்து நாளை மறுமை நாளில் அவர்கள் திருமுன் நிற்கும்போது, யா ரசூலல்லாஹ், தங்களுடைய சுன்னத்துக்களை எல்லாம் பேணிக்கையாக நான் செய்தேன், தங்களுடைய வாழ்வியலை என் வாழ்க்கையாக நான் ஆக்கி கொண்டேன், யா ரசூலே, உங்கள் மீது நான் முஹப்பத் வைத்து நிறைய தங்களுக்கு காணிக்கையாக சலவாத்துக்களை ஓதினேன் என்ற அந்த பெருமையை விட ஒரு மூமினுக்கு என்ன பெரிய விஷயம்? அந்த பெருமையை விட ஒரு மூமினுக்கு வேற என்ன பெருமை இருக்க முடியும் சகோதரர்களே? அப்படிப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சலவாத்து மலர்களில் ஒரு மலரைத்தான் இப்போது நீங்கள் நுகரப் போகிறீர்கள். சலாத்தே மக்பூலா என்ற அற்புதமான ஒரு சலவாத். அந்த சலவாத்தை அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மூமின் தினசரி 40 தடவை ஓதினானேயானால் அவனுடைய அறிவாற்றலை அல்லாஹு தஆலா அதிகப்படுத்தி மறதி இன்னும் பலவிதமான நோய்களை அவனுடைய உடலிலிருந்து பிடுங்கி விடுகிறான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தினசரி இதை 100 முறை ஓதக்கூடியவருக்கு ஞானத்தின் முடிச்சுக்களை அவிழ்த்து அத்தனை ஞானங்களையும் அல்ஹம்துலில்லாஹ் அவனுக்கு கிடைக்க செய்கிறான். அற்புதமான சலவாத். அந்த சலவாத்தை இன்ஷா அல்லாஹ் இப்போது பாருங்கள். தொடர்ந்த அமல்களில் ஈடுபடுங்கள். எங்கே? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யதினா முஹம்மதின் ஸலாத்தன் தாயிமத்தன் மக்பூலத்தன் தீபிஹா அன்னஹுல் ஹக்குல் அலீம். திரும்பவும் ஒரு முறை சொல்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யதினா முஹம்மதின் ஸலாத்தன் தாயிமத்தன் மக்பூலத்தன் துஅத்தி பிஹா அன்னஹுல் ஹக்குல் அலீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யதினா முஹம்மதின் ஸலாத்தன் தாயிமத்தன் மக்பூலத்தன் துஅத்தி பிஹா அன்னஹுல் ஹக்குல் அலீம். இந்த சலவாத்தை தினசரி 100 முறை ஓதினீர்களேயானால் மறைவான ஞானத்தை கூட அல்லாஹு தஆலா தந்து விடுகிறார். ஏதாவது ஒன்று அசம்பாவிதமான விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்ற பட்சத்தில்
ஒரு அலர்ட் ஒன்று ஏற்படும். நல்லது நடக்கப் போகிறது என்ற பட்சத்தில் நமக்கு ஒரு விதமான நெகிழ்ச்சியும் ஒரு விதமான புல்லரிப்பும் ஏற்படும். அந்த மறைவான ஞானத்தை இந்த ஸலவாத்து பெற்றுத் தருகிறது என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹு அக்பர். அர்த்தத்தை பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம சல்லி அலா சய்யதினா முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற எங்களுடைய தலைவரின் மீது நீ இறைவா நீ ஸலவாத் என்ற கருணையை பொழிவாயாக. வா அலா ஆலி சய்யதினா முஹம்மதின், அவங்களுடைய குடும்பத்தாரின் மீது உன்னுடைய கருணையை பொழிவாயாக. சலாத்தன் தாயிமத்தன், என்றும் நிரந்தர கருணையாக. மக்பூலத்தன், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஸலவாத்தாக. துஅத்தீபிஹா, அதை நீ எண்ணும் போது அன்னஹு ஹக்குல் அலீம், அது உண்மையாக அறிவாற்றல் மிக்கதாக இருக்கக்கூடிய அந்த ஸலவாத்தை நீ என்ன செய்வாயாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மொழிவாயாக அப்படின்னு என்ன செய்து முடிகிறது. இந்த ஸலவாத் அல்ஹம்துலில்லாஹ் மிகச்சிறந்த ஔடதமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மூமின் மாய வலையில் சிக்குண்டு போவது எப்போது, அது துன்பத்தில் சிக்குண்டு போவது எப்போது, அது துன்பம் என்று தெரியாத போது. ஒரு மூமின் இன்பம் என்று தெரிந்த பின்பு அந்த இன்பத்தில் ஈடுபடாமல் இருப்பானா? தனக்கு ஹைர் அப்படின்ற பட்சத்தில் அதில் கண்டிப்பாக ஈடுபட்டே தீருவான். அந்த ஒரு சில ஞானத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஸலவாத்தை தொடர்படியாக ஓதக்கூடியவர், குறிப்பாக 100 முறை ஓதக்கூடியவருக்கு அல்லாஹ் அருள்பாலிக்கிறான் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். அதனால் ஸலவாத் என்பது வாழ்க்கையின் மிகச்சிறந்த மனம், ஸலவாத் என்பது வாழ்க்கையின் மிகச்சிறந்த பலம், ஸலவாத் என்பது வாழ்க்கையின் மிகச்சிறந்த வலிமை, ஸலவாத் என்பது வாழ்க்கையில் எப்போதுமே தருமை இனிமை. அதனால் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, இந்த ஸலவாத்தை தொடர்ந்தார் போல நீங்கள் ஓதி பழகுங்கள். நான் ஏற்கனவே போட்ட காணொளிகளில் ஸலவாத்துக்களை தந்திருக்கிறேன் அல்லவா? அந்த ஸலவாத்துக்களை கொஞ்சம் சிரமம் பாராமல் நீங்கள் நோட்புக்கில் ஸலவாத்து தொகுப்புன்னு சொல்லி எழுதி வைத்து நீங்கள் அதை ஒன்றா நீங்கள் நோட் பண்ணி அதில் என்னென்ன பிரயோஜனம் நான் சொல்லுகிறேன் அப்படின்றதையும் நோட் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் அதை அமலியத்தில் தொடர்ந்து வைத்திருங்கள் சகோதரர்களே. உங்களுடைய முகமெல்லாம் ஒளி பொங்கும், கல்வெல்லாம் ஒளிரும், வாழ்க்கையெல்லாம் இனிமை சேர்க்கும், வாழ்வு முழுக்க நிம்மதியை மட்டுமே தரும். பாரக்கல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை உங்களுக்கு கற்றுத்தந்த உங்களுடைய சகோதரன் எனக்காக துவா செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பு நெஞ்சங்களே, கீழே என்னுடைய புதிய சேனலின் லிங்க் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த லிங்கை தொட்டு அந்த சேனலுக்கும் ஆதரவை தெரிவியுங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக.